திதியோக கரண அனைப்பருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். 12 ராசி மண்டலங்களில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரங்கள். மேஷ ராசி மண்டலத்திற்கு நட்சத்திரம் அஸ்வதி பரணி கிருத்திகையில் அஸ்வதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. ரிஷபராசி மண்டலத்திற்கு மிருகசீர்ஷ நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. அப்ப இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபராசி மண்டலத்துல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கிறது. 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசி மண்டலத்தில் இருக்கிறது. மிதுன ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்கு கர்ம நட்சத்திரமாக செயல்படாது. அப்ப ரிஷபராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கு மட்டும்தான் கர்ம நட்சத்திரம் செயல்படும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோக மிதுன ராசி மண்டலத்திற்கு திருவாதிரை நட்சத்திரம் கண்டிப்பாக கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. அதுபோக கடகராசி மண்டலத்துல ஆயில்ய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. சிம்ம ராசி மண்டலத்திற்கு பூர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. கன்னிராசி மண்டலத்திற்கு அஸ்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. அது மாதிரி துலாம் ராசி மண்டலத்தில் சித்திர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னிராசி மண்டலத்துல இருக்குது. துலாம் ராசி மண்டலத்துல 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான செவ்வாய் கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. விருச்சிக ராசி மண்டலத்தில் அனுஷ நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. ஆனால் தனுசு ராசி மண்டலத்தில் 3 நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரங்களாக செயல்படும். மூல நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரமாக செயல்படும். பூராட நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரமாக செயல்படும். சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதி இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதமும் கர்ம நட்சத்திரங்களாக செயல்படும். அதனாலதான் அந்த ராசி மண்டலத்திற்கு வில்லி சின்னம் கொடுத்திருக்கிறாங்க. இதுல சின்னங்களுக்கு உண்டான அடிப்படையில கர்ம நட்சத்திரத்தினுடைய கணக்குகள் இருக்குது. அடுத்து மகர ராசி மண்டலத்திற்கு அவிட்ட நட்சத்திரமும், கும்பராசி மண்டலத்திற்கு பூரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இந்த 3 பாதங்களும் கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. மீனராசி மண்டலத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படுகிறது. இப்ப இந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் எதனுடைய அடிப்படையில் ஊழ்வினையினுடைய பாவ கர்மாவை நிர்ணயம் செய்கிறது என்பதுல கணக்கு. பெரும்பாலும் நம்ம ஜாதகத்துல கிரகங்கள் உச்சநீச்சமாய் போச்சு, கேந்திர திரிகோணத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நாம் நினைத்தாலும் கூட சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில படிச்சிருப்பாங்க, திறமை இருக்கும், குடும்பத்துல சொத்து சுகம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கவனக்குறைவினாலேயோ அல்லது ஒரு பேராசையினாலேயோ அல்லது மற்றவர்கள் ஏமாற்றப்படுவதனாலேயோ அல்லது இயற்கை சீற்றங்களாலேயோ பல பேர் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை தன்னையும் இழந்து தன்னுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் உயர்வு பெற முடியாத சூழ்நிலை பல பேர் இருக்கிறார்கள். ஆனா நம்ம சொல்லுவோம், இவ லக்கணத்துக்கு கேந்திராதிபதி, இவன் திரிகோணாதிபதி, இவன் 11ஆம் இடத்துக்கு உண்டான லாபாதிபதி. இந்த கணக்குல நீங்க இருக்கும். பெரும்பாலும் ஜனன ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகம் உத்தம ஜாதகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஜாதகத்தில் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது பாவ கிரகங்களாக இருந்தாலும், சனி பகவானாக இருந்தாலும், சூரியனாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, ராகு பகவானாக இருந்தாலும் சரி, அதனுடைய திசை வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜாதகருடைய முன் ஜென்மம் உண்டான அனைத்து விதமான புண்ணியங்களையும் கர்ணன் எப்படி மற்றவருக்கு அள்ளி கொடை தந்தானோ அது மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டது இந்த 11ஆம் பாவகம் என்ற ஒரு கணக்கு. நேற்றுக்கு இந்த 11ஆம் பாவகத்திற்கு ஒரு விஷயங்கள் சொன்னேன். என்ன விஷயங்கள் சொன்னேன்? 11ஆம் பாவகம் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சேமிப்பு கணக்கு. இந்த 11ஆம் பாவகம் புண்ணியத்தினால் செய்யக்கூடிய சேமிப்பு கணக்கு. இந்த 11ஆம் பாவகம் நாம் செய்கின்ற புண்ணியத்தை இந்த 11ஆம் பாவகத்தில் சேமித்து வைக்கக்கூடிய கணக்கு. 11ஆம் பாவகத்திற்கு 7ஆம் பாவகம் எது தெரியுமா? 5ஆம் பாவகம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஒரு குழந்தை சாணத்துக்கு உண்டான கணக்கு, புத்திரம் சந்ததி விருத்திகளுக்கு உண்டான கணக்கு 5ஆம் பாவகம், குலதெய்வத்தினுடைய கணக்கு 5ஆம் பாவகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜீவனம், வாழ்க்கையில அந்தஸ்து, புகழ் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு 5ஆம் பாவகம் பாதிக்கப்படக்கூடாது என்று சொன்னாலும் 11ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலே இயற்கையாகவே 5ஆம் இடம் பாதிக்கப்படும். அப்ப 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் இல்ல,
திருமணம் நடக்கல அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எதை வைத்து சும்மா ஒரு மேலோட்டமாக வழிபாடுகளை, தெய்வ வழிபாடுகளை என்ன பண்ணி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் பாவகம் முதலாக தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு, உங்களுடைய குலதெய்வம், நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய குற்றங்கள், தெய்வத்தினுடைய அனுஷ்மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதையும் உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், புத்திர சந்தான பிராப்தியையும் நமக்கு 5ஆம் பாவகம் கூறுகிறது. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம் எது என்று சொல்லப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 ஹிண்ட்ஸ் தான் கொடுத்திருப்பாங்களே ஒழிய ஒரு பாவகத்திற்கு 12 வகையான செயல்பாடுகளும் அதனுடைய பாவகத்துக்கு உண்டான காரகம், கிரக காரகத்துவம் என்பது வேறு. பாவக காரகத்துவத்துக்கு 12 வகையான செயல்பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பாவகத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாவகத்துல 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்ட அலையினை கேட்டா திருமணமாகல அல்லது குழந்தை இல்லை, தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுகிறது, குடும்ப ஒற்றுமை இல்லை, சந்ததி விருத்தி இல்லை, இந்த மாதிரி நோய் நொடிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் நமக்கு மேலோட்டமாக சில விஷயத்தை குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப குலதெய்வத்தினுடைய வழிபாடு எப்பொழுது சிறப்பாக இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் இறந்தவர்களுடைய ஆத்ம சாந்தியை குலதெய்வம் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தாய், நமக்கு முன்னோர்கள் யாரு? தகப்பன். தகப்பனுக்கு முன்னோர் யாரு? அவருடைய தகப்பன். அப்ப தாயோடு சேர்ந்த தகப்பனோடு தாய், தாயோடு சேர்ந்த தகப்பன், இந்த சந்ததிகளுடைய கணக்குகள்ல அவர்களுடைய இந்த பூலோகத்தில் என்ன காரணத்துக்காக வேண்டி பிறக்கப்பட்டார்களோ, அந்த பிறக்கப்பட்ட கர்மா என்பது தொடர்புக்கு வருகிறதோ, அந்த தொடர்புடைய சந்ததி சம்பந்தப்பட்ட பூரண பிராப்தி அவர்களுக்கு சரியான முறையில் கர்ம காரியம் செய்யாவிட்டால் குலதெய்வம், அதாவது என்னன்னா அந்த புனிதப்படக்கூடிய அந்த ஆத்மாவை புனிதப்படுத்தி விட்டால் அந்த புனிதப்பட்ட ஆத்மா தான் குலதெய்வமாக மாறும். அதனாலதான் நம்முடைய சந்ததி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பண பூஜையை செய்யணும். அப்ப எப்பப்ப செய்யணும், எந்தெந்த காலகட்டத்துல செய்யணும், ஏன் குறிப்பிட்ட காலகட்டத்துல செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முன்ஜென்ம கர்மாவிற்கு உண்டான பாவ புண்ணியங்களை எங்கே அச்சரிக்கப்பட்டு நிர்ணயம் செய்யப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நீதிபதியாக மாறிவிடுகிறார்கள். அப்போ ஒரு ஜாதகத்துல 9-10 கோள்கள் இருக்குது. இந்த 10 கோள்கள்ல 5 கோள்கள் உங்களுக்கு ராசி மண்டலத்திலேயோ லக்கணத்திலேயோ இருக்கக்கூடிய கிரகம் சுபத்தன்மை வாய்ந்தவனாக இருக்கலாம், அல்லது கேந்திராதிபதி கேந்திரமான இடத்திலேயே கூட இருக்கலாம். 5க்கு மேற்பட்ட கிரகங்கள் ராசி மண்டலத்தில் கர்ம நட்சத்திரத்தில் இருந்து விட்டாலே அவர்களுடைய ஜாதகத்தில் அவர்களுடைய முன்னோர்கள், இறந்த முன்னோர்களுடைய ஆன்மாவை புனிதப்படுத்தாமல் அந்த ஆன்மாவுக்கு உண்டான தண்டனையை, அதாவது அந்த கர்மாவை அனுபவிப்பதற்காக வேண்டி மீண்டும் பிறக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஒரு சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ ராகுவோ குருவோ எல்லா 9 கோள்கள்ல லக்கணம் முதற்கொண்டு கோள்கள்ல 5 கர்ம நட்சத்திரத்தில் இருந்து விட்டாலே அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அழகனாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, அல்லது பூர்வீகத்தில் மிகப்பெரிய சொத்து சுகம் பூர்வீக சம்பந்தப்பட்ட பேரு புகழ் இருந்தாலும் அவனால் கோபிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் உழண்டு கொண்டு, அதாவது வெயில்ல கிடக்கிற புழு மாதிரி அவனுடைய தன்னுடைய பயணத்தை பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதுதான் கர்ம நட்சத்திரத்தினுடைய சூட்சுமமான கணக்கு. அப்ப இந்த கர்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக திசைகள் எந்த விதமான விஷயத்தை செய்யும், அந்த கிரகங்கள் எந்த விதமான தோஷங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லும் போதே பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த குரு என்பது ஜாதகத்துல எந்த காலகட்டத்தை குறிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தையை குறிக்கும். இப்ப நம்ம சொல்றீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளரக்கூடிய விஷயம் அல்ல. அதாவது கர்மாவுடைய கணக்கு ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி குரு திருவாதிரை நட்சத்திரத்துல மிதுன ராசி மண்டலத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், தகப்பன், தகப்பனோட உடன் பிறந்தவர்கள், தகப்பனுடைய தகப்பன், அதாவது பாட்ட மூட்டனோட உடன் பிறந்தவர்கள் விபத்து அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டது நிச்சயமாக நடந்திருக்கும். நம்ம துலாம் நக்கரத்துல லக்கணம் துலாம் நக்கரமா இருக்கும். குரு பகவான் 9ல போய் உட்கார்ந்துருப்பார். அவர் குரு பகவானுடைய கணக்கெடுங்கிட்ட குரு பகவானே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பலமாக சொல்லப்பட்டாலும் கூட குரு பகவான் வச்சு செய்வார். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு அறிவு சார்ந்தவன்,
ஒரு அடுத்தவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவன். அதுபோக என்ன கேட்டீங்கன்னா வறுமைக்கு காரகன், அதாவது வறட்டு கருவத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். யாருடைய ஜாதகத்திலேயே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து விட்டாலே அந்த குடும்பத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக ஒண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது விபத்தில் இறந்தவர்கள், அல்லது துர்மரணமானவர்கள், தன்னைத்தானே மாய்த்து கொண்டவர்கள், அதனுடைய கர்மாவில்தான் அந்த குரு திசை கண்டிப்பாக நடக்கும். சப்போஸ் அவனுக்கு துலாம் லக்னமாய் போய் 9ல இருந்துட்டான்னா அந்த குரு திசை இந்த வேலையை புறம் செய்யும். நமக்கு புரியாது, தெரியாது. அப்ப ஒருவர் நமக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் யாருக்காவது குரு திருவாதிரை நட்சத்திரம் யாருக்காவது இருக்கிறாங்களா? கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். இருக்காங்க சார். சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கா? நடந்திருக்கு, பர்ஃபெக்டா நடந்திருக்கு. அப்ப அந்த கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான வேலைகள் இருக்கிறது என்பதை என்னுடைய 25 ஆண்டு கால அனுபவத்தில் 12 வருஷத்திற்கு அப்புறம் இந்த விஷயம் எங்கேயோ இருக்கிறது என்று என்னால் இந்த ஜோதிடத்தில் பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய அற்புதமான விஷயம் கர்ம நட்சத்திரம். இந்த கர்ம நட்சத்திரத்தினுடைய விளக்கமும் முடிவும் தொடக்கமும் அடியேனுக்கு மட்டும்தான் இறைவன் பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது. இதுதான் உண்மை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப ராசி மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ஒரு ஆடு கொடுத்துருப்பாங்க, ரிஷப ராசிக்கு மாடு கொடுத்துருப்பாங்க, மிதன ராசி மண்டலத்துக்கு 2 குழந்தைகள் கொடுத்துருப்பாங்க, கடகராசி மண்டலத்திற்கு நண்டு கொடுத்துருப்பாங்க, சிம்மராசி மண்டலத்துக்கு சிங்க வயிறு பெருத்த சிங்க அப்படி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கன்னி ராசிக்கு 2 குழந்தைகள் கொடுத்துருப்பாங்க, துலாம் ராசிக்கு தராசு கொடுத்துருப்பாங்க, விருச்சிக ராசிக்கு தேளை கொடுத்துருப்பாங்க, தனுசு ராசிக்கு ஒரு வில்லை கொடுத்துருப்பாங்க, மகர ராசிக்கு ஒரு முதலையினுடைய வாழ்பகுதி அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கணக்கு, கும்பராசி மண்டலத்துக்கு ஒரு கும்பத்தை கொடுத்து ஒரு தேங்காயை கொடுத்திருப்பாங்க, மீனராசி மண்டலத்திற்கு ஒரு மீன் இன்னொரு மீனுடைய வாழை பிடித்துக் கொண்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு மீனும் வாழை பிடித்துக் கொண்டு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல மீனை கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த சின்னங்கள்லாம் எதுக்கு? ஏன் கொடுத்தாங்க? இதனுடைய அர்த்தம் என்ன? ஆனால் இதை வந்து 1886 சிறுமணலூர் முனியசாமி முதலியார் என்ற ஒரு மிகப்பெரிய ஜோதிடன் ஜாம்பவானும் வைத்தியரும் அந்த அந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய சின்னத்தை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் எழுதின நூல்கள்ல பிரிட்டிஷ்காரன் போறான்னு கேட்டீங்கன்னா அவருடைய நூல்களை காப்பிரைட் பண்ணும் பொழுது இந்த சின்னத்திற்கு உண்டான ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் அவன் என்ன பண்றான், இது எனக்கு காப்பிரைட் கொடுத்தாத்தான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு 1886 இந்த சின்னங்களுக்கு உண்டான காப்பிரைட்டை யாரு வாங்கிட்டு போறான்னு கேட்டா பிரிட்டிஷ்காரன் வாங்கி போயிட்டான். இப்ப கடகராசி மண்டலத்திற்கு இங்கிலீஷ்காரன் கொடுத்திருக்க பேர் என்ன? சரி, கேன்சர்னா என்ன? சதையை அரித்து வளர்ப்பு தன்மை, அதாவது வளர்ந்து சதையை அரித்து அந்த சதையை வந்து ஓட்ட போட்டு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயங்கள் வருவதுதான் கேன்சர். ஓகேயா? அப்ப அந்த கேன்சருக்கு நண்டை கொடுத்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலக ஜீவராசிகள்லயே நண்டு மட்டும்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா குட்டி, அதாவது முட்டையிட்டு குட்டி போடாமல் தன்னுடைய ஓட்டு பகுதியிலேயே தன்னுடைய கருமுட்டையை உருவாக்கி சினையை ஏற்படுத்தி முட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நண்டுனுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரே ஜீவராசி எதுன்னு கேட்டீங்கன்னா நண்டுதான். நீங்க நண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சினை பகுதி கண்ணுக்கு தெரியாது, சின்ன சின்ன உருண்டையா இருக்கும். அதிகபட்சமாக ஒரு நண்டே ஒரு 144 வகையான கருமுட்டைகளை உற்பத்தி பண்ணும். இதுல 144 விஷயங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அப்ப அந்த 144 நண்டுகளும் வளர 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 என்னங்கன்னா தன்னுடைய பெருசாக தன்னுடைய தாய் நண்டில் இருக்கக்கூடிய சத்து, நண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சதை இருக்கும், அந்த சதையை அந்த நண்டு உண்டு 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 அதுல இருக்கக்கூடிய நண்டுகள்லாம் பெருசாகி இந்த அதுக்கு உண்டான அந்த பருவ காலகட்டங்கள் வெளியே அந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும் போது தாயினுடைய ஓட்டை உடைத்து கொண்டே தாயினுடைய உயிரில் இருக்கக்கூடிய சத்துக்களை அனைத்தையும் அரிச்சு சாப்பிட்டு அந்த தாயினுடைய நண்டு உங்களுக்கு உருவாகி வெளியே வந்துடும். அப்ப எல்லா நண்டுகளும் வரும்போது தாய் நண்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கும். இப்ப கடகராசி மண்டலத்துல செவ்வாய் பகவான் நீச்சம். ஆனால் நண்டுக்கு எல்லா உயிரினங்களை காட்டிலும் ரத்தமே இல்லாத கடல் வாழ் உயிரினம் எதுன்னு கேட்டீங்கன்னா கடகராசி மண்டலமா? இது நண்டா? ஆமாங்கய்யா. நண்டுக்கு ரத்தம் இருக்கா? நண்டுக்கு ரத்தம் கிடையாதுயா. கிடையாது. கடகராசி மண்டலத்துல யாரு நீச்சம்? செவ்வாய். இது என்ன சொல்ல வர்றாங்க? இந்த சின்னத்திற்கும் கடகராசி மண்டலத்திற்கும் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகராசி மண்டலம் தாய் கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆட்சி பெற்ற ராசி மண்டலம்
ஒரே ஆதிபத்தியம் சந்திரனுக்கு கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் 2 ஆதிபத்தியங்கள் மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட கடகராசி மண்டலமும் சிம்மராசி மண்டலமும் சந்திரனும் சூரியனும் ஆதிக்க பலன் பெற்ற ராசி மண்டலங்களாக இருந்தாலும் தாய் ராசியாக இருந்தாலும் சரி, அது மோட்ச ராசியாக இருந்தாலும் சரி, அது பாத்தீங்கன்னா அது தியாக ராசி. அப்ப கடகராசி கடகலக்கணத்துல யார் பிறந்தாலுமே அவர்களுக்கு எதிரி பாத்தீங்கன்னா வெளியிருந்தெல்லாம் வரமாட்டான். அப்ப அவருக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை ஈன்ற தாய் தகப்பன், தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ குழந்தைகளோ தன்னுடைய பேர பிள்ளைகளோ தான் யாருக்கு எதிரின்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்கு எதிரி. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஒரு தாய்மைக்கு உண்டான நண்டு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சிதைந்து தன்னுடைய சந்ததிகளுக்கு உற்பத்தியாகி வெளியே விடுகிறதோ அது மாதிரி கடகராசி மண்டலம் கடக லக்கணத்துக்காரர்களுக்கு இது இயற்கையில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தத்துவமான கணக்கு. இந்த ராசி மண்டலத்தினுடைய சின்னங்கள்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ராஜ ரகசியங்களாக சொல்லப்பட்ட சின்னங்கள். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்துல இங்க படிக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப நான் என்கிட்ட கிட்டத்தட்ட 5 வருஷம் தொடர்ந்து படிச்சவங்களுக்கு இது நான் அடுத்து ஒரு வகுப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பாக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு போறேன். இது எதுக்குன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை இந்த கர்ம நட்சத்திரத்தோட சில விஷயங்களை ஒப்பிட்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆனால் இந்த கர்ம நட்சத்திரங்கள்லாம் எதனுடைய அடிப்படையில் மையமாக வைத்து செய்யப்படுகிறது என்று சொன்னால், நம்மளை உருவாக்கினவர்கள் அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் அவர்களுடைய ஆன்மாவுக்கும் அவர்களுடைய மனதிற்கும் அதாவது செய்யக்கூடிய கடமைகளை யார் ஒருவர் செய்யாமல் விட்டார்களோ அவர்களுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சது புண்ணியமோ நமக்கு கிடைக்காது, நம்ம செஞ்ச பாவம் நமக்கு கிடைக்காது, நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்காது. அந்த குழந்தைகளுக்கு பண்ண புண்ணியமும் பாவமும் கண்டிப்பாக போய் சேரும். அப்ப வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு கடனை அடைக்கிறதுக்காக வேண்டிதான் இறைவன் பிரபஞ்சம் இந்த இயற்கையை படைச்சிருக்கிறது. புல்லாய் புழுவாய் பூண்டாய் மரமாய் பல்விருச்சிகமாய் பாம்பாய் பறவையாய் பட்சியாய் பூதகணங்களாய் பின்பு மனித கணங்களாய் நம்முடைய முன்னோர்கள் சிவபுராணத்துல நம்ம நிறைய சொல்லியிருந்தாலும் கூட அப்ப கர்மாவுடைய தொடர்பு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பிறப்பு கொடுக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, கடல் வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, ஊர்வனமாக இருந்தாலும் சரி, கர்மாவினுடைய கண்டிப்பாக நம் அடைந்தே தீர வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப மரணத்திற்கும் தன்னுடைய சந்தையினுடைய மரணத்திற்கும் அவர்களுடைய ஆன்மாவுக்கும் தொடர்பு கொள்வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அதாவது அந்த உடலை விட்டு வெளியே போன ஆன்மாவிற்கு முறையான ஒரு நிலைப்பாடுகளை செய்தால் இயற்கை மரணம் என்பது வேறு. இயற்கை மரணம் என்பது என்ன? கிட்டத்தட்ட 90களுக்கு அதாவது 1900க்கு முன்னாடி இறந்தவர்களுடைய வயசு பூராமே 80 வயசுக்கு மேலதான் இறந்திருக்கிறாங்க. நீங்க நல்லவனு யாரை நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு பரிதாபம் பார்க்கப்படுறவர்களுக்கு மட்டும்தான் அடிப்பான், சரியான அடி அடிக்கிறான். இது இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். யாருக்கு ஒருவருக்கு பரிதாபம் பார்க்கிறீர்களோ, யாருக்கு நீங்க அவமானம் செய்கிறீர்களோ அவர்கள் கண்டிப்பாக என்ன கேட்டீங்கன்னா அவன் தான் நமக்கு சத்தம்லாம் அடிப்பான், அவன் தான் நமக்கு எதிரியாக இருப்பான். இதுதான் கர்ம நட்சத்திரத்தினுடைய கணக்கு. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடல் ஒரு வருடம் இந்த உடம்பை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஆன்மாவிற்கு ஒரு நாள். இயற்கையாக இறைவன் ஒரு மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாத்துக்குமே உண்டு. அப்ப அந்த எக்ஸ்பைரி டேட் இயற்கையாக இறைவன் கொடுத்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போனான்னா 6 × 3 180 ஆண்டுகள் அவன் இந்த பூலோகத்தில் கர்மாவாக அலைந்து தனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு அந்த கர்மாவிற்கு புனிதப்படுத்தாவிட்டால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காத பட்சத்தில் வறுமை அல்லது பிணி அல்லது தரித்திரம் அல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்ப சம்பந்தப்பட்ட சூழல், பொருளாதார சம்பந்தப்பட்ட முன்னேற்றம், வாழ்க்கையில் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டும் என்பதை நம்முடைய கருட புராணமும் அதுபோக பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சூத்திரமும் சொல்கிறது.